ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இணைந்த கரங்கள் ஊழியத்திற்கு கடந்து வந்திருக்கிற நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இணைந்த கரங்கள் ஊழியத்தில் இணைந்து தேசத்திலே ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க வேண்டும். தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அயராது ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். அநேக ஜனங்களுக்கு சத்தியத்தை எடுத்து செல்லுகிறோம். இந்த அருமையான நேரத்திலும் ஒரு வருஷத்தை மறுபடியும் நாம் முடித்து ஒரு புதிய யுகத்திற்குள்ளாக, ஆண்டிற்குள்ளாக இன்னும் சில நாட்களிலே நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காக பேசட்டும், நமக்காக கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இடைப்படுவார். இயேசு என்பவர் யார்? அவருடைய வல்லமை என்ன? அவருடைய மகத்துவம் என்ன? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். நமக்கு தெரியும் இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. இன்னும் இயேசுவை அறியாத அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்களும் விழுந்து போகாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடைசி நாட்களினுடைய தேவனுடைய ஒவ்வொரு ஊழியமும் ஆலயமும் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்களும் நானும் அதற்காகத்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர் அதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இயேசு என்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 21, 23 2 வசனங்களை நாம் வாசிப்போம். இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். 23 சொல்லுகிறது, கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். போதும். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் முடிந்து திருமணத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் திருமணம் நடக்கல, நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மரியாளுடைய சரீரத்தில் வந்து அசைவாடினார். பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து அந்த குடும்பத்தில் நின்ற பொழுது அங்கே திருமணம் நடக்கல, ஒரு ஒப்பந்தம் மட்டுமே செய்யப்பட்டிருந்தது, நியமிக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்பதாகவே தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானுடைய மகிமையினாலே மரியாள் கற்பம் தரிக்கப்பட்டு இயேசு என்கிற ஒரு குமாரனை பெற்றெடுத்தார். இந்த இயேசுவானவர் தான் உலகத்தினுடைய ரட்சிப்பு. இந்த இயேசுவானவர் தான் உலகத்தினுடைய பாவங்களை சுமந்த ஒரே ஆட்டுக்குட்டியானவர். இந்த இயேசு என்கிற பெயருக்கு இம்மானுவேல் என்று ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது வேதத்திலே. இம்மானுவேல் என்றால் இயேசு நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு நம்மோடு. சத்தமா சொல்லுங்க, இயேசு நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும்
இந்த இயேசு வந்து அமரும் பொழுது, நிற்கும் பொழுது, கிரியை செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசுவானவர் அவருடைய மகத்துவத்தை சொல்லும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 13:8 நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து கவனிங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இம்மானுவேல் என்று சொல்லுவதற்கு அவர் நம்மோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதாக அர்த்தம் சொல்லப்படுகிறது. அப்படி நம்மோடு இருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் தெரியுமா? அவர் நேற்று மாறாதவராய் இருந்தார், இன்றைக்கும் மாறாதவராய் நம்மத்தில உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நாளைக்கும் மாறாதவராய் நம்முடைய சந்ததியோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் பல நேரத்திலே செய்தித்தாள்களை வாசிக்கிறோம், பல நேரத்திலே ஒரு புத்தகத்தை நாம் வாசிக்கின்றோம், பல நேரத்திலே நாம் பல இதிகாசங்களை படித்திருக்கிறோம். கவனிங்க, அது எல்லாம் அந்த படிக்கிற நேரத்தில் தான் அதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகத்திலே அதிகமாய் விற்பனை செய்து அதிக மக்களால் வாசிக்கப்படுகிறதான இந்த வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு எழுத்தையும் நீங்களும் நானும் வாசிக்கும் பொழுது அந்த நேரத்திற்குண்டான, அந்த சமயத்திற்குண்டான, அந்த சூழ்நிலைகளுக்கு தக்கதான வார்த்தைகளை சுட சுட கொடுப்பது வேதாகமத்தை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த புத்தகத்தையும் நாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்ப இயேசு, வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் என்னுடைய சந்ததிகளுக்கு, என்னுடைய முற்பிதாக்களுக்கு மாறாதவராய் இருந்தார். இன்றைக்கு நான் வழிபட்டு கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு நான் அவரை தேடுகிறேன், இன்றைக்கு அவரை நான் பார்க்கிறேன், இன்றைக்கு என் குடும்பத்திற்கு இந்த இயேசு வேண்டும் என்று சொல்லி அவரை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரோடு நடக்கிற எனக்கும் அவர் இன்றைக்கு போதுமானவராய் இருக்கிறார். நாளைக்கு எனக்கு பிற்பாடு என் பிள்ளைகள், என் சந்ததி, அவர்களின் பிள்ளைகள் இந்த இயேசுவை ஆராதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறார். எவ்வளவு நல்ல தகப்பன் அல்ல. 1 யோவான் 5:1 நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 5:1. இங்கே ஒரு அழகாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார், இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிறது விசேஷமாக இருக்கிறது. 1 யோவான் 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லிருங்களேன். இயேசுவை கிறிஸ்து என்று நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். ஆகவே நம்மை குறித்து இந்த வேதாகமம் என்ன சொல்கிறது? நீங்கள் தேவனால் பிறந்த பிள்ளைகள். ஒருவேளை உங்களுக்கு உலக பிரகாரமான தாய் தகப்பன் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வித்தானது ஆரம்பத்தில் ஆதியிலேயே தீர்மானிக்கப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாக தேவன் முத்தரித்து வைத்திருக்கிறபடினால் தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி தேவனுடைய பிறந்த குடும்பம் என்று ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு முத்திரை கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல ஆச்சரியமான காரியம் அல்ல? பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலிருந்து
கூறுகிறார். அப்ப அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது தேவன் நம் மீது வைத்திருக்கிற கரிசனையாயிருக்கிறது. இந்த இயேசுவின் இடத்துல அப்படி என்ன விசேஷம் உண்டு? உலக மனிதர்கள் கேட்கிறாங்களே, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கிறாங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல கேட்கிறாங்க. இயேசுவை நம்பி ஓடுறீங்களே, இயேசுவை விசுவாசிக்கிறீங்களே, அவரிடத்தில் என்ன இருக்கிறது? அவரிடத்தில் என்ன இருக்கிறது? அவர் என்ன கொடுப்பார்? உலக மக்கள் கேட்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இல்ல, யோவான் 1:17 எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டதோ கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இன்றைக்கு நீங்கள் நான் எப்படிப்பட்ட பிள்ளைகள் தெரியுமா? கவனிங்க. சத்தியத்திற்காக நிற்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்குமே சத்தியத்திற்காக நிற்கிற பிள்ளைகள். அவர்கள் விலை போக மாட்டார்கள், அவர்கள் சோடை போக மாட்டார்கள். விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருக்கிற அந்த அபிஷேகத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அவரிடத்தில் கிருபை இருக்கிறது. It's grace from the heaven. நான் ஆராதிக்கிற தேவனிடத்தில் இருந்து கிருபை கடந்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. Righteousness, சத்தியம், it is truth, அவரிடத்திலிருந்து கடந்து வருகிறது. ஆகவே தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சத்தியத்தை புரட்டி பேச மாட்டார்கள். இந்த உலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ மக்கள் பொய் பேச மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால், பொய் என்பது தேவனுக்கு தெரியாத ஒரு காரியம், இயேசுவுக்கு தெரியாத ஒரு காரியம். அவரிடத்திலே கொஞ்சமும் பாவம் இல்லை. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கிருபை இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சத்தியம் இருக்கிறது. ஆமென். அதன்படி நடக்கக்கூடியதான அந்த சுபாவத்தை அவர் மூலமாய் கர்த்தர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதம் அல்ல, எவ்வளவு ஆசீர்வாதம் அல்ல, எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் அல்ல, எவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வம் அல்ல. இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அவரை ஆராதிக்க பழகிக் கொள்ள வேண்டும், அவரை தேட பழகிக் கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2:11 சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 2:11 சீக்கிரம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2:11. கவனி, நிறுத்தி நிதானமா வாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கும் பொழுது நிறுத்தி நிதானமாக வாசிக்கும் பொழுது அதனுடைய உட்பொருள், அதனுடைய கருப்பொருள் நம்மிடத்தை வந்து சேரும். இயேசு என்ன சொல்லுகிறாரோ, பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன உணர்த்த விரும்புகிறாரோ, இந்த வார்த்தையின் மூலமாய் மிக விளக்கமாய் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இங்கே வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்ப இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டுமா?
இதை கர்த்தரே விரும்புகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இயேசுவானவர் இன்றைக்கு நம்மத்தியில் இருக்கிறார். அவரை என்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும், இந்த தேவனுடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் விசேஷிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமி எங்கும் தேடி பார்த்தேன், இயேசுவை போல யாரும் இல்லை. உலகம் எங்கும் கேட்டு பார்த்தேன், இயேசுவை தவிர யாரும் இல்லை. இயேசுவை தவிர யாரும் இல்லை. கரங்களை தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமி எங்கும் தேடி பார்த்தேன், இயேசுவை போல யாரும் இல்லை. உலகம் எங்கும் கேட்டு பார்த்தேன், இயேசுவை தவிர யாரும் இல்லை. இயேசுவை தவிர யாரும் இல்லை. பூமி எங்கும் தேடி பார்த்தேன், இயேசுவை போல யாரும் இல்லை. உலகம் எங்கும் கேட்டு பார்த்தேன், இயேசுவை போல யாரும் இல்லை. இயேசுவை போல யாரும் இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே நான் அறிந்த நாமத்திலே, வானத்தின் கீழே பூமியின் மேலே நான் அறிந்த நாமத்திலே, எந்த பாவம் நீக்கி ரட்சித்த இயேசுவை போல யாரும் இல்லை. இயேசுவை போல யாரும் இல்லை. கரங்களை தட்டி பூமி எங்கும் தேடி பார்த்தேன், இயேசுவை போல யாரும் இல்லை. உலகம் எங்கும் கேட்டு பார்த்தேன், இயேசுவை தவிர யாரும் இல்லை. இயேசுவை தவிர யாரும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவை போல அழகுள்ள தெய்வம், இயேசுவை போல நம்மை நேசிக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லையா? அதனாலதான் அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் விசேஷிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இயேசு இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன், அவரிடத்தில் கிருபை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. அவரை எல்லா நாவுகளும் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர்களை தேவன் கைவிட்டதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ ஒரு சாட்சியை உங்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்த போகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள், லட்சக்கணக்கான மக்கள் இயேசு யார் என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறார்கள். அவரிடத்தில் வந்தால் என்ன நடக்கும் என்பதை ஒரு சாட்சியின் மூலமாய் நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேட்கும் பொழுது நாமும் இன்றைக்கு இயேசுவோடு கூட நெருக்கமாய் நடக்கணும். அவருடைய அன்பிலே நெருங்கி வாழணும். அவரை நான் ஒவ்வொரு நாளும் முத்தம் செய்ய வேண்டும். அவருடைய சத்தம் என் குடும்பத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், என் காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவரை நான் ஒவ்வொரு நாளும் ஆற தழுவி நடக்க வேண்டும். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லை என்கிற விசுவாசத்தை நாம் பிடித்துக் கொண்டு நடக்கும் பொழுது இந்த உலகத்தின் எந்த சோதனையாக இருந்தாலும், எந்த பாவமாக இருந்தாலும் அதை மேற்கொண்டு இயேசுவுக்காக வேறு விரிக்கப்பட்ட ஒரு பாதையிலே ஓட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது எடுத்து வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19வது
அதிகாரம் 1 நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். நான் சொல்ல சொல்ல நீங்க வாசிங்க. எரிகோவில் இயேசு வழியில நடந்து போகிறார். அவருக்கும் சகேயுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. சகேயு ஒரு வரி வசூலிக்க கூடியதான ஒரு தலைவன், ஒரு அதிகாரி, நல்ல வசதி படைத்த ஒரு மனிதன், ஐஸ்வர்யமான். உலகத்திலே ஐஸ்வர்யமாய் இருப்பது எல்லாருடைய கண்களிலும் ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது. கவனிங்க, ஐஸ்வர்யம் ஒவ்வொரு குடும்பத்திற்கு தேவைதான். ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டோடைய ஆலயத்துக்கு நான் ஏழையா இருக்கிறேன், நான் ஏழையாவே இருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்னு யாரோ சொல்ல முடியுமா? முடியாது. ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி ஒரு நாள் வரும் பொழுது இந்த உலகத்துடைய கண்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு எல்லா ஆசீர்வாத கதவுகளையும் நமக்கு நேராக கர்த்தர் திறந்து விடுகிறார். என்ன நடக்கிறது? இந்த ஸ்தோத்திரம், சகேயு எண்ணப்பட்ட இந்த ரோம அதிகாரி என்ன செய்கிறார்? இயேசு நடந்து போகிறார் எரிகோவில். அவரை பார்க்கும்படியாக வகை தேடுகிறான். அவரை காண வேண்டும். அவருடைய வார்த்தைகளை உற்று கவனிக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது, கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுகிறார், என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், எனக்கு மட்டுமல்ல என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் என் சந்ததிக்கு இன்றைக்கு என்ன பேசுகிறார் உற்று கவனிக்க கூடியதான சூழ்நிலையில் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தேடி தேடி சென்று கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். அவரை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். சகேயு ரோம அதிகாரி, வரி வசூலிக்கிறவர். அவன் குள்ளமாயிருந்தான். அவருடைய உருவம் குள்ளமாயிருந்தது. அவன் நல்ல வளர்ச்சி உள்ள ஒரு மனிதன் கிடையாது, குள்ளமான ஒரு மனிதன். ஆனால் அவன் எரிகோவில் இயேசு நடந்து செல்லும் பொழுது அவரை காணும்படியாக வகை தேடுகிறான். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இயேசுவை இன்னும் அதிகமாய் தேடும்படியாக வகை தேட வேண்டும். வாசிச்சு பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு எப்படி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இயேசு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். எவ்வளவு ஆச்சரியம் அல்ல? ஒரு வாய்ப்பு கிடைத்த போதையா இந்த இயேசுவை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும், இந்த இயேசு எனக்கு போதுமானவர் என்று சொல்லி வகை தேடுகிற ஜனங்கள் ஏராளமாய் நிறைந்திருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசுவே எனக்கு ஒருவேளை யாராவது முன்னாடியே சொல்லி இருந்தா என் பாவமெல்லாம் போயிருக்குமே, என் சாபமெல்லாம் நீங்க இருக்குமே, என்னுடைய அக்கிரமெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குமே. யாரும் சொல்லலையே. எத்தனை பேர் இன்னைக்கு சிறைச்சாலையில கிடக்கிறாங்க? எத்தனை பேர் இன்றைக்கு பாவத்தில் விழுந்து மரணித்து கிடக்கிறாங்க? எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது? வகை தேடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இயேசுவை குறித்து உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை வச்சு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். It is blessed people. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த இயேசுவை சகேயு, இயேசு எப்படிப்பட்டவர்,
என்பதை தேடும்படியாக வகை தேடினான். நீங்க யாராவது அப்படி வகை தேடி இருக்கிறீங்களா? ஒரு நாளாவது இன்னைக்கு நான் ஏசப்பா பார்க்காம வீட்டு நான் வெளியே போக மாட்டேன், இன்னைக்கு ஏசப்பாடைய சத்தத்தை கேட்காம நான் என் அலுவலர்களுக்கு போக மாட்டேன், ஏசப்பாடைய சத்தம் என் பாதைக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த நாளுடைய திட்டம் என்ன? இந்த நாளுடைய ஆசீர்வாதம் என்ன? இந்த நாளுடைய பரலோகத்தின் கதவுகள் எப்படி எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது? இது எல்லாம் இயேசுவின் வழியாய் கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் ஆசீர்வாத குறைவு? இயேசு சொல்லி நீ ஒரு வேலை செய்றியா, அப்படி செய்வாய் என்று சொன்னால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு சொல்லாத இடத்தை நீங்கள் உங்கள் அலுவல்களை கொண்டு போய் செய்வீர்கள் என்று சொன்னால் எப்படி அவர் ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, அவரை வகை தேடணும். இன்றைக்கு அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. அல்லேலூயா சொல்லணுமா? அல்லேலூயா. அவர்தான் வழியும் சத்தியமும். சொல்லுங்கய்யா, அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவன். அவரை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், வகை தேடுகிறேன். ஒவ்வொரு நாளும் வசனத்தில் அவருடைய முகத்தை பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தியத்திற்கு நான் என்னை கீழ்ப்படுத்தி உட்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனம் தான் என்னுடைய இருளை மாற்றிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க குடும்பத்தில் வெளிச்சம் எப்படி தெரியுமா இருக்கிறது? உங்க குடும்பத்தில் வசனம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. உங்க வீட்டில் மட்டுமல்ல, உங்க இருதயத்தில் இந்த சத்தியத்தை நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது உங்க வீடு பிரகாசமாகும், உங்க சரீரம் ஆசீர்வாதமாய் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வகை தேடினான். அவன் குள்ளமானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், அவரை காணக்கூடாமல். எத்தனை பேர் நம்மை தடுத்தாங்க இயேசுவுக்கு நேரா போறதுக்கு? நீ சர்ச்சுக்கு போக வேண்டாம், நீ அவரை தேட வேண்டாம், நீ அவரை துதிக்க வேண்டாம், அவரை நீ ஆராதிக்க வேண்டாம். கவனிங்க, அப்படி வந்தாலும் ஏதோ சடங்காச்சாரமா, ஏதோ சோத்ரு ஒரு ஐடியல் வர்ஷிப் மாதிரி நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்ல, அந்த நாட்கள் எல்லாம் போய்விட்டது. அந்த ஆராதனை நாட்கள் எல்லாம் கடந்து விட்டது. இப்பொழுது மிக தீவிரமாய் இந்த இயேசுவை இன்றைக்கு என்னோடு நான் வைத்திருக்க வேண்டும். அவருடைய வல்லமை எனக்குள் பற்றி இருக்கிறது. அந்த பற்றி இருக்கிற வல்லமையினால் முழு உலகத்திற்கும் ரட்சிப்பை எடுத்து செல்கிற பாத்திரமாய் கர்த்தரனை மாற்ற வேண்டும் என்கிற இந்த பலத்தோடு யாரெல்லாம் நிற்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, குள்ளந்தான், எனக்கு உருவம் ஒரு பெருசல்ல. கவனிங்க சிஸ்டர், நான் அழகா இருக்கிறேன் அதனால இயேசுவை தேடு நேசிப்பார், அப்படி கிடையாது. நீ அழகா இருந்தாலும், அழகு இல்லாமல் இருந்தாலும், கருப்பாய் இருந்தாலும், சிவப்பாய் இருந்தாலும், குட்டையாக நெட்டையாக இருந்தாலும், கர்த்தர் உன்னுடைய உள்ளத்தை, உன்னுடைய உருவத்தை பார்க்கிற தெய்வம் அல்ல, உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிற தெய்வமாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போமா? அல்லேலூயா. என் இயேசு என் முகத்தின் அழகை பார்த்து வரலையா, என் இருதயத்தை, என் ஏக்கத்தை பார்த்து என் பக்கத்தில் வந்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் அவருக்குள் இருக்கிற மகிழ்ச்சி எப்பொழுதுமே எனக்குள் ஒட்டிக் கொண்டிருக்கிறது. நான் இயேசுவை போல எப்பொழுது மகிழ்ச்சியா இருப்பதற்கு என்ன காரணம்? அவருடைய சுபாவம் எனக்குள் ஒட்டிக் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்கய்யா. அல்லேலூயா. அவர் பார்ப்பது போல இன்னைக்கு நான் பார்க்கிறேன். இயேசு பார்ப்பது போல நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலகம் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. உலகம் ஒரு துச்சம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல தெய்வம். ஆமென். இந்த இயேசுவை தான் இணைந்த கரங்கள் ஊழியங்கள், எல்ஷடா எழுப்புதல் திருச்சபை உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டு செல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கொண்டு செல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. குள்ளமாய் இருந்தபடினால் இயேசுவை தேட வகை தேடினான். அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி
அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். எவ்வளவு ஒரு ஆச்சரியம் அல்ல? ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் சொல்லுங்க ஐயா. நீதிமொழிகள் 8:17 அதைத்தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இயேசு வருவதற்கு முன்பதாக நான் ஓடி சென்று அவருடைய பாதத்தில் நிற்கணும். அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. எத்தனை பேர் இன்னைக்கு அதிகாலை ஜெபம் செய்யறோம்? ஒரு நாள் ஜெபிக்கிறோம், 2 நாள் ஜெபிக்கிறோம், முடிஞ்சா ஒரு வாரம் தம் பிடிச்சு ஜெபிக்கிறோம், இல்லாட்டி ஒரு மாசம் கஷ்டப்பட்டு 40 நாள் உபவாச ஜெபம், 21 நாள் உபவாச ஜெபம், 3 நாள் உபவாச ஜெபம் ஜெபிக்கிறோம்ல. அதுக்கு அடுத்தது என்ன செய்கிறோம்? 40 நாளுக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையின் நிலை என்ன? ஞாயிற்றுக்கிழமை தான் நான் பக்திமானாக இருக்கணுமா? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனாக ஆண்டவர் என்னை வைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் இயேசு என் வீட்டில் பிறந்து கொண்டே இருக்கிறார். கரங்களை உயர்த்துகிறவர்களே சொல்லுங்க. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிறப்பின் செய்தியை நீங்கள் கொண்டு செல்ல முடியும். அவருடைய அக்கினி உங்களுக்கு ஒட்டி இருக்கிறது. உடைய நரம்புகள், எலும்புகள், தசை, ரத்தத்துல ரத்த அணுக்களில் ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஐயா, உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த வருஷத்தை காட்டிலும் நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அடுத்த 2026வது வருஷம் இன்னும் நீங்கள் 1000 எழும்பி பிரகாசிக்க போறீங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவுக்காக இன்னும் நீங்கள் அதிகமாய் வேலை செய்ய போறீங்க. இயேசுவுக்கு கனி கொடுக்கிற பிள்ளையாய் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். என்ன நடந்தது? அங்கே காட்டத்தி மரத்திலே இயேசுவுக்கு முன்பதாக இவன் போய் ஒரு மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்கிறான். என்னுடைய அர்த்தம் என்ன? அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் எழுந்து ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? இதை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். வாசிங்க தொடர்ச்சியும். இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அன்னார்ந்து போதையா, எவ்வளவு ஒரு அந்த ஸ்வீட் பாருங்க, வசனத்துடைய அந்த அந்த இனிப்பு, அந்த அந்த சுவை கூடுகிறது பாருங்க. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், இயேசுவே இயேசுவே என்று கதறுகிறோம், உபவாசம் பண்ணுகிறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், திறப்பை நின்று ஜெபிக்கிறோம், குடும்ப ஜெபம் செய்கிறோம், தனிப்பட்ட ஜெபம் செய்கிறோம். யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் அன்னார்ந்து பார்ப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கிற குறை என்ன? இயேசு என் ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கறதில்ல, இயேசு எனக்கு பதிலே கொடுக்கறதில்ல. எத்தனை வருஷம் போயிட்டு இருக்கிறேன், எத்தனை வருஷம் நான் ஜெபிக்கிறேன். பணம் கொடுத்தா போதுமா? காணிக்கை கொடுத்தா போதுமா? தசமபாகம் கொடுத்தா போதுமா? கவனி, இயேசுவினுடைய காதுகள் கேட்கும்படியாக, அவரை தேடும்படியாக நீ முண்டி அடித்துக் கொண்டு எப்பொழுது முன்னாக சென்று அவரை தேடும்படியாக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு இயேசு பதில் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லிருங்க ஐயா. நல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை தேட முடியும். இயேசு தேடுவதற்கு மிக சுலபமான வழி, அவரை பார்க்க முண்டி அடித்து முன்னாக ஓட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் சிறு வயதிலே வாலிபனாய் இருந்த நாட்களில் எல்லாம் இயேசுவை எப்படியாவது இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசணும், அவரை பார்க்கணும், அவரோடு பழகணும், அவருடைய முகத்தை தரிசிக்கணும். இதுதான் என்னுடைய வாஞ்சை. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவனுடைய சத்தியத்தை எடுத்து செல்கிற அந்த பெரும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன நடந்தது? அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். கர்த்தர் சொல்றாருயா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. ஆண்டவர் அண்ணாந்து பார்த்து சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வம் இல்ல. நீ கூப்பிடுகிற சத்தம், கண்ணீர் வடிக்கிறீங்கள, கவலைப்பட்டு கூப்பிடுறீங்களே, ஆண்டவரே
எப்பொழுது என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும் ஆண்டவரே, எப்பொழுது ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குழந்தையின் பாக்கியம் கிடைக்கும், எப்ப ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை மாறும் ஆண்டவரே, எப்பொழுது என் பிரிந்து போன குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேரும், எப்பொழுது ஆண்டவரே இந்த வறுமையெல்லாம் என்னை விட்டு மாறி போகும், எப்பொழுது ஆண்டவரே என் வாழ்க்கையில நல்லது நடக்கும். கண்ணீரோடு இருக்கிறீங்களா? வியாதியின் பள்ளத்தாக்களை விழுந்து போய் கிடக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், அவர் அண்ணாந்து பார்த்து சும்மா விடுகிற தெய்வம் இல்லை, அண்ணாந்து பார்த்து ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணினா போது உங்க பெயர் சொல்லி கர்த்தர் கூப்பிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். மகனே சகேயு, இறங்கி வா, இறங்கி வா என்று சொன்னால் அவருடைய பல ரகசியங்கள் உண்டு. எப்படி தெரியுமா? அவன் உயரத்தில் உட்கார்ந்து இருக்கான், காட்டத்திய மரத்துல, உலகத்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தில் இருக்கிறான், பெருமையின் ஆவியில ஒருவேளை அமர்ந்து கொண்டு இருக்கலாம், உலகத்துடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் ஆசீர்வாதமாய் இருக்கிறான். கவனிங்க, எளியவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை தேடி ஓடி வருவார்கள். ஆனால் ஐஸ்வர்யவான்கள் என்ன சொல்வார்கள்? எனக்கு தான் எல்லாமே இருக்குதுல்ல, எனக்கு தான் ஆசீர்வாதம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்கு, செல்வம் இருக்குது, வசதி இருக்குது, வீடு இருக்கு, தோப்பு இருக்கு, கார் பங்களா இருக்குது, நான் இதுக்கு ஆண்டவரை தேடணும். நீ உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன்னுடைய ஜீவன் நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? அதனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இறங்கி வரணும், நம்முடைய பெருமையை விட்டு இறங்கி வரணும், தாழ்மையோடு ஆண்டவரை தேடும்படியாக ஓடி வாங்க. எத்தனை குடும்பத்தில் ஆசீர்வாதமா இருக்குங்க, நல்ல பணக்காரனா இருப்பாங்க, நல்ல செல்வம், நல்ல கார்பங்கள வசதி, ஆனா குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, வியாதியோடு இருப்பாங்க, சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு நிம்மதியா சாப்பிட முடியாது. அத்தனை பாடுகளுக்கு மத்தியில் விழுந்து கிடக்கிற எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் உங்களுக்கு எனக்கு நல்ல சாப்பிட சக்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஓடும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லிருங்களே. ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கும்படியான, நான் ஏழையா இருந்தாலும் கூட என் வீட்டில் சமாதானம் பொங்கி பொங்கி வழிகிறது. இந்த அனுபவத்தில் தானே நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், அந்த ஆசீர்வாதத்தை தானே கர்த்தர் கொடுத்திருக்கிறோம், கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஏன் பயப்படணும்? இங்க என்ன நடக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். நீ உன்னுடைய கோபத்தை விட்டுட்டு இறங்கி வா, உன்னுடைய பெருமையை விட்டுட்டு இறங்கி வா, உன்னுடைய சோத்திரம் தலை கணத்தை விட்டுட்டு நீ இறங்கி வா, உன்னுடைய படிப்பு தாழ்ந்து இதெல்லாம் இங்க ஒண்ணு செல்லுபடி ஆகாது. கவனிங்க, படிச்சு டிகிரி வாங்கினவங்க தான் இங்க வந்து செய்தி கொடுக்கணும், படிக்காத எத்தனையோ மக்கள் வல்லமையாய் பிரசங்கிற அபிஷேகத்தை இன்னைக்கு கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு இறங்கி வா, இந்த உலகத்தின் பாவத்தை விட்டு அசுத்தத்தை விட்டு நீ இறங்கி வா. ஏன் தெரியுமா? நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும் கர்த்தர் சொல்றாரு. உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான், அழைத்து கொண்டு போனான் சந்தோஷமா. ஆண்டவரை நீங்களா நீ கூப்பிடுறீங்க, இதோ நான் வர்றேன். ஆண்டவர் சொன்ன காலிங் கொடுத்த உடனே, ஆண்டவர் உன்னை கூப்பிட்ட உடனே மறு நொடியே நீங்கள் ஓடி வர வேண்டும். யோவானையும் யாக்கோபையும் பேதுருவையும் கடற்கரை ஓரத்தில் வலையை அலசி கொண்டிருந்தார்கள், மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் சொன்னார், நீ மீன் பிடிக்கிறத நிறுத்து, வலையை அலசுவதை நிறுத்து, நீ இன்றைக்கு அதை எல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு ஏன் பின்னாடி வா, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சகேயு உற்சாகமா சந்தோஷத்தோடு இயேசு என்னை கூப்பிடுகிறார், ஐயா இயேசு என்னை கூப்பிடுகிறார், ஓடி வந்து அவரிடத்துல வந்து சேர்றான். அப்போ இந்த உலகத்தின் ஜனங்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவனை பார்த்து, இவன் பயங்கர வரி வசூலிப்பினவனாச்சே, இவன் பயங்கர பாவியான ஒரு மனுஷனாச்சே என்று சொல்லி அவனை குற்றப்படுத்தினார்கள். வாசிச்சு பாருங்க.
இவன் பாவியான மனுஷனுக்கு தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசிகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாவிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கரங்களை வச்சு ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் இல்ல? இயேசு நல்லவர் இல்ல? உலகம் பார்த்து நம்மை பரியாசப்படுத்தினாலும் இயேசு இன்றைக்கு என் கூட தான் இருக்கிறார் ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த உலகமே எதிர்த்து, நான் வசிக்கிற இடத்துல எல்லாரும் எதிர்த்து நின்னாலும், என் குடும்பத்தில் யார் எதிர்த்து நின்னாலும், யார் எனக்கு விரோதமா என்ன பேசுறாலும் சரி, இந்த இயேசுவானவர் எனக்கு போதுமானவர். அல்லேலூயா. ஓடி வந்தான். அவன் என்ன தெரியுமா? இயேசுவிடத்தில் வரும் பொழுது ஒரு அறிக்கை செய்கிறான். என்ன தெரியுமா? நாளத்தனையா நான் பாவம் செய்து, நான் சொத்து சேர்த்து அசுத்தமான வழிகளில் நடந்திருப்பேன் என்று சொன்னால், அவைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நாளத்தனையாய் நான் திருப்பி கொடுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்படுவதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையலாமே தவிர ஒரு ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்படுவது அவ்வளவு கடினம், அவ்வளவு கடினம். ஆனாலும் அதையும் மீறி அவர்கள் ரட்சிக்கப்பட்டால் அவர்கள் அந்த நாளில் இருந்து பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படுவார்கள். பரலோகத்தின் சந்தோஷத்தை அவர்களால் அனுபவிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த இயேசுவானவர் இன்றைக்கு உங்களுக்கு தேவை, உங்க வீட்டுக்கு தேவை. இதுவரையில் நீங்க இந்த வருஷத்துல ஏதோ நான் சர்ச்சுக்கு போறேன், ஏதோ நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஊழியக்காரர் செய்தி கொடுக்கிறாங்க, அதை நான் அப்படியே கேட்டுட்டு வந்துட்டு வெளியே போன விட்டு விட்டு போகிறதான எல்லா சராசரி கூட்டத்தோடு நான் நிற்காதபடிக்கு இன்றைக்கு இந்த இயேசுவானவரை நான் என் வீட்டுக்கு நேராய் அழைத்து செல்ல வேண்டும். ஆமீன் சொல்லிடும்ல, அல்லேலூயா சொல்லிடும்ல. இந்த இயேசுவை நான் என்னோடு கூட கூட்டி செல்லுகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தில், ஆண்டவரே, இதுவரை என்னோடு கூட இருந்தீர், இனியும் என்னோடு கூட கடந்து வருவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிற சங்கீதம் 139:7 சொல்கிறது, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஆண்டவரே ஓடுவேன்? இயேசுவை விட்டுட்டு என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை விட்டுட்டு நீங்க எங்க ஓட முடியும்? இயேசு இல்லாத இடம் பிசாசு நிறைந்த உலகம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நில்லுங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இயேசு இல்லாத இடம் இந்த உலகத்தில் இருள் நிறைந்த இடம். இயேசு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தெய்வத்தின் வல்லமை இன்றைக்கு என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை நோக்கி பாருங்க, இயேசுவுடைய முகத்தை நோக்கி பாருங்க, அவருடைய கண்களை நோக்கி பாருங்க, அவருடைய வாய் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி உற்று நோக்குங்க. அவருடைய கரம் இன்றைக்கு என்னை தொடுகிறதா என்று சொல்லி அவளோடு நீங்க எதிர்பார்த்து காத்துருங்க. இயேசு என்று சொல்லி கூப்பிடுங்க, வாய்களை திறந்து, இயேசுவே, இன்றைக்கு உம்மை நான் பார்க்கும்படியாக நீர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி சகேயு எப்படி பார்க்கும்படியாக வகை தேடினோடு அதே போல ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்க நான் ஓடி வந்திருக்கிறேன் ஐயா. எல்லாரும் வாய்களை திறந்து சோத்திரம் பண்ணுங்க, சத்தமிட்டு சோத்திரம் பண்ணுங்க. இயேசு இன்றைக்கு போதுமானவராய் உன் பக்கத்தில் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். அவருடைய கரம் இன்றைக்கு உன்னை தேட்டி அரவணைக்க போகிறது. அவருடைய வல்லமை இன்றைக்கு உன் மத்தியில் இறங்கி வர போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உம்மை விட்டு எங்கே ஓடுவேன் என் இயேசையா, உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், உம் சமூகம் விட்டு எங்கே ஓடுவேன்
என் ஏசையா உம் சமூகம் விட்டு எங்கே ஓடுவே, உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், என் ஏசையா உம்மை விட்டு எங்கே ஓடுவே, உம் சமூகம் விட்டு எங்கே ஓடுவேன், என் ஏசையா உம் சமூகம் விட்டு எங்கே ஓடுவேன். பாடுகளும் பாரங்களும் என்னை நோக்கி வரும்போது, சொல்லுவோமா, பாடுகளும் பாரங்களும் என்னை நோக்கி வரும்போது, பரமனின் இயேசு பாதத்தை நோக்கி பணிவாய் நானும் சென்றிடுவேன், பரமனின் இயேசு பாதத்தை நோக்கி பணிவாய் நானும் சென்றிடுவேன். உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், என் இயேசையா உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். கரங்களை தட்டி, ஓ சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், என் ஏசையா உம் சமூகம் விட்டு எங்கே ஓடுவேன். இன்னொரு உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், என் ஏசையா உம் விட்டு எங்கே ஓடுவேன், உம் சமூகம் விட்டு எங்கே ஓடுவேன், என் ஏசையா உம் சமூகம் விட்டு எங்கே ஓடுவேன். கண்ணீரும் கவலைகளும் என்னை நோக்கி வரும்போது, கண்ணீரோ கவலைகளும் என்னை நோக்கி வரும்போது, கனிவும் கருணையும் உம்மிடம் இருக்க களிப்பாய் நானும் சென்றிடுவேன், கருணை களிப்பும் உம்மிடம் இருக்க களிப்பாய் நானும் சென்றிடுவேன். உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், என் ஏசையா உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், உம் சமூகம் விட்டு எங்கே ஓடுவேன், என் ஏசையா உம் சமூகம் விட்டு எங்கே ஓடுவேன். உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், என் ஏசையா உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், உம் சமூகம் விட்டு எங்கே ஓடுவேன், என் ஏசையா உம் சமூகம் விட்டு எங்கே ஓடுவேன். 2010 ஆண்டிலே இந்த ஊழியத்தை நான் எப்படி ஆண்டவரே எடுத்து செல்லுவது, இந்த ஊழியத்தை நான் எப்படி நான் நடத்துவது, எனக்கு ஒண்ணுமே தெரியலையப்பா. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவில்லை. உம்முடைய கனம் பெற்ற ஊழியத்தை நீ ஏன் கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, எப்படி ஆண்டவரை நான் எடுத்து செல்வது? கண்ணீரோடு இருந்த பொழுதுதான் இந்த பாடலை எழுதும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்தவா. உம்மை விட்டு ஆண்டவரை நான் எங்கே ஓட முடியும், உங்க பாதத்தை தவிர ஆண்டவரை நான் எங்கே ஓட முடியும் சாமி. 25 ஆண்டுகள் ஆண்டவருக்குள்ளாக வைராக்கியமையா ஓடும்படியான அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். சகேயு இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கும்படியாக வகை தேடினது போல உங்க சத்தியத்தை, உங்க வசனத்தை, உங்க வெளிச்சத்தில் நடக்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்க. அது ஒன்றுதான் என்னுடைய வாஞ்சை. நான் மரிப்பதற்கு முன்பதாக அநேக ஜனங்களுக்கு நான் சத்தியத்தை கொண்டு செல்ல வேண்டும். 10ஓடு 11ஆக இருக்க என்னை நீங்க அனுமதிக்காதீங்க ஆண்டவரே. நான் இயேசுவுக்காக வைராக்கியம் உள்ள பாத்திரமாய் நடக்க எனக்கு பலன் கொடுங்க, வரங்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதனால தான் ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்தார், சுகமளிக்கிற வரத்தை கொடுத்தார், அநேக அற்புத அடையாளங்களை செய்கிற வரத்தை கொடுத்தார். இந்த உலகம் முழுவதும் அநேக ஜனங்களை விடுவிக்கிறதான இயேசுவினுடைய நாமத்தினாலே விடுவிக்கிற அந்த பலத்தை ஆண்டவர் எனக்கு பிச்சையாய் கொடுத்தார். அதனால தான் இந்த ஊழியத்தில் இத்தனை நாட்கள் ஓட முடிகிறது. அப்பதான் சொன்னேன், உம்மை விட்டு ஆண்டவரை எங்க ஓட முடியும் சாமி, உங்க சமூகத்தை விட்டு எங்க ஆண்டவரை ஓட முடியும்? நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினைச்சே பார்க்க முடியலப்பா.
எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. எல்லாரும் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க, பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க. இயேசுவானவர் இன்றைக்கு உங்களை பார்க்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த இயேசு உங்களை சுகப்படுத்த முடியும். உடைய வியாதிகளை மாற்ற முடியும். என்ன எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், கர்ப்பப்பை கட்டியா கர்த்தர் மாற்றுவார். கேன்சர் வியாதியா கர்த்தர் மாற்றுவார். கிட்னி ஃபெயிலியரா அதை கர்த்தர் மாற்றுவார். தோல் வியாதிகளா அதை கர்த்தர் மாற்றுவார். நடக்க முடியாத கால்களை நடக்க செய்கிற வல்லமை இயேசு என்கிற இந்த 3 எழுத்து மந்திரத்தில் இருக்கிறது. அவருடைய வல்லமை இப்பொழுது உங்களுக்கு மேல இறங்கி வருகிறது. அவருடைய அக்கினி உங்களுக்கு மேல இறங்கி வருகிறது. இப்பொழுதும் தெய்வீக அபிஷேகம் இந்த ஆலயத்தை நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. ஓ, தெய்வீக அக்கினியினால் இப்பொழுது பற்றி எரிகிற அந்த வல்லமையை இப்பொழுது கர்த்தர் ஊட்டுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகிமை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு இயேசு இயேசுடைய வல்லமை இப்பொழுது உங்களை தொடுகிறது. அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. வல்லமை 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 இப்பொழுது பற்றி இருக்கிறது. நெருப்பாய் அக்கினியாய் உன் குடும்பத்துக்கு மத்தியிலே அவர் இறங்கி வருகிறார். பெற்றுக்க இந்த வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு எனக்கு போதும், இயேசுவானவர் எனக்கு போதும். வாலிப பிள்ளைகளே, நீங்க சொல்லி பாருங்க, இயேசு எனக்கு போதும் சொல்லி பாருங்க. உன் வாலிபத்தை கத்த அவர் கட்டி எழுப்ப முடியும். எல்லா கட்டுகளும் இப்பொழுது உடை தெரியப்படுகிறது. உடைய சாப கட்டுகள் உன் குடும்பத்தை விட்டு மாறுகிறது. பாவ கட்டுகள் இப்பொழுது உடைய குடும்பத்தை விட்டு மாறுகிறது. எல்லா சத்துருவின் கிரிகள் இப்பொழுது உன் குடும்பத்தை விட்டு மாறுகிறது. பெற்றுக்கள் ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது பெற்றுக்கள். வல்லமை 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 வல்லமை. யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து செபிக்கிறீர்களோ அத்தனை பிள்ளைகளுடைய வீட்டில் இன்றைக்கு இயேசுவானவர் வந்து இறங்கி வந்து கிரியை செய்வார். வல்லமை ஆண்டவரே, வல்லமை ஆண்டவரே. ஓ, இந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கும் பொழுது அநேக வீடுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது, அநேக குடும்பங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது. உன் பிள்ளைகளுக்கு வராம இருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது. இயேசுடைய வல்லமை பெற்றுக்கொள்க, இயேசுடைய வல்லமை பெற்றுக்கொள்க, இயேசுடைய அக்கறை பெற்றுக்கொள்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு இறங்கி வருகிறார், இயேசு இறங்கி வருகிறார். அற்புதம் நடக்கட்டும். சாட்சியாய் நிறுத்து, பலப்படுத்து. சகேயுடைய வீட்டிலே இயேசு கடந்து போய் தங்கினது போல இன்றைக்கு உங்க வீட்டில் வந்து தங்க போகிறார். உன் கஷ்டங்கள் எல்லாம் மாற போகிறது. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. அற்புதங்களை செய்ய, ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அப்பா, என் பிள்ளைகளை உன்னை நோக்கி கூப்பிட்டாங்க, கண்ணீரோடு கூப்பிட்டு இருக்கிறாங்க, கவலையோடு கூப்பிட்டு இருக்காங்க. நீங்க இன்றைக்கு அற்புதங்களை செய்ய, ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எனக்கு தெரியும், இந்த ஊழியத்திற்கு ₹1 கொடுத்தீங்களை கூட கர்த்தர் கைவிட்டதே கிடையாது. இந்த ஊழியத்தை நேசிச்ச எத்தனையோ பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். நான் பார்த்து வியந்து போயிருக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் அப்படிப்பட்ட ஸ்தானத்திலே வைத்து ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.